கார்ல டர்போ சிஸ்டம் இருக்கு. அதுபோல பைக்லயும் டர்போ சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 100% முடியுங்க. இது வந்து தியரிட்டிக்கலாவும் நெறைய பேர் வந்து பாசிபிள் பண்ணியிருக்காங்க. பிராக்டிகலாவும் அத மேக் பண்ணி காமிச்சிருக்காங்க நமக்கு. ஃபர்ஸ்ட் டர்போ வந்து எதுக்கு யூசேஜ், அது எப்படி வொர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். டர்போவோட யூசேஜ் என்னன்னா, கரெக்ட்டா எரியாத அந்த பெட்ரோல் மிக்ஸர் வந்து எக்ஸாஸ்ட் மூலியமா வரும்போது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் லாஸ் இருக்கும், மைலேஜ் லாஸ் இருக்கும். அத வந்து கரெக்ட்டான ஒரு ஃப்ளோ கொண்டு போறதுக்கு தான் டர்போ வந்து யூஸ் ஆகுது. அது எப்படி வொர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாஸ்ட்லேருந்து வர கார்பன வந்து அதில பெட்ரோல் மிக்ஸரும் கலந்திருக்கும். அந்த பெட்ரோல் மிக்ஸர மட்டும் தனியா பிரிச்சு திரும்பவும் இன்ஜினுக்கு வந்து இன்டேக்கா குடுக்கும்போது, அதுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு மைலேஜும் கொஞ்சம் நல்லா கிடைக்குங்க. ஆனா இதில நெறைய டிராபேக்ஸ் இருக்கு. பைக்க பொறுத்தவரைக்கும் இது ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் தான் தவிர, இத வந்து நமக்கு போட்டா நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னா, பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். மைலேஜ்ல கொஞ்சம் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு 15% to 30% கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகுமே தவிர, இது இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இது வந்து இல்லீகல் கைஸ். இது யாருமே ட்ரை பண்ணவும் கூடாது. இது ரோட் இல்லீகல்.